தனுஷ்கோடி ரயில்வே திட்டம் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது திட்டத்தை செயல்படுத்தினால் அந்த பகுதியுடைய எக்காலஜி ஜோனாக இருக்கிறது, அதற்கு பாதிப்பு வரும். எனவே அந்த திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று எழுதிவிட்டார்கள். கைவிட வேண்டும் என்று குறிப்பிட்ட கடிதத்தை எடுத்துக்கொள்ளாமல் அந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற ஒரு செய்தியும் சொல்கிறார்கள். இப்படி அவர்கள் சொல்கின்ற செய்தி எதுவும் உண்மையான செய்திகளாக இல்லாமல் உண்மைக்கு மாறானவையாக அரசியல் நோக்கத்தோடு சொல்லுகின்ற செய்தியாகவே இருக்கிறது. ஒன்றிய அரசு தொடர்ந்து ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாடு அரசிற்கு நிதி ஒதுக்கவில்லை என்பது ஆதாரப்பூர்வமாக தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்து வருகிறார்கள். அதேபோன்றுதான் ரயில்வே துறையிலும் இந்த நிதி நிலை அறிக்கைக்கு பிறகு இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கு எப்படி பாதகமாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்ற போது ரயில்வே துறை குறித்தும் செய்தி வெளியிட்டு அதற்காக மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அந்த ஒரு கடிதத்தையும் எழுதியிருந்தார்கள். ஆனால் அந்த கடிதத்திற்கு ஒரு முறையான பதில் இல்லாமல் இதுபோன்ற தகவல்களை தொடர்ந்து ஒன்றிய ரயில்வே அமைச்சர் பரப்பி வருகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு ஒரு காலம் ஒன்றிய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு இடையிலே நிற்பதே கிடையாது. இன்னும் தமிழ்நாட்டிற்கு நிதி கூடுதலாக தேவை, எங்களுக்கு உரிய பங்கீடு வேண்டும் என்பதுதான் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அதைத்தான் இப்பொழுதும் வலியுறுத்துகிறோம் என்பதுதான் இந்த உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம். மீண்டும் மீண்டும் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் தமிழ்நாட்டின் மீது குற்றம் சுமத்துவதை நிறுத்திவிட்டு புள்ளிவிவரங்களோடு தமிழ்நாடு அரசு வைத்திருக்கின்ற ஆதாரங்களுடையான இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த சந்திப்பின் செய்தி.